வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல மாநிலத்தில் விளையுது. இங்கே நம்ம கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திரா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், அப்புறம் குஜராத், ஏகப்பட்ட இடத்துல விளையுது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சாபில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஸ்டேட்டு பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்தும் உருளைக்கிழங்கு வந்துட்டுருக்கு. அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஊட்டி உருளைக்கிழங்கு மலையில் விளையிறதுனால. ஆனால் அதிகப்படியான ஒரு விளைச்சல்லாம் பார்த்திங்கன்னா நார்த் சைடு தான். நார்த் சைடில் குஜராத்தில் நல்லா விளையும். அதுக்கப்புறம் யூபி, உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேசில் பார்த்தா கான்பூர் தான் பெரிய மார்க்கெட்டு உத்தரப்பிரதேசில். அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு உருளைக்கிழங்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதான் முக்கியமாக உத்தரப்பிரதேசில் தான் உருளைக்கிழங்கு அதிகம். ஆனாலும் பஞ்சாப்லேயும் உருளைக்கிழங்கு அதிகம் தான். பஞ்சாபில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால யாரும் போகிறது கிடையாது. ரொம்ப பெரிய வியாபாரிங்க தான் போவாங்க. பஞ்சாபில் பார்த்திங்கன்னா லூதியானான்ற ஒரு இடம் இருக்குது. உச்சரிப்பு கொஞ்சம் முன்ன பின்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் அந்த கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு உச்சரிப்பு அப்படி தான் அங்கே சொல்கிறாங்க. லூதியானாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டு வந்து டாப் குவாலிட்டி, அதாவது கோல்டு கலர் நல்லா டாப் குவாலிட்டி வந்து 12 ரூபா. அதில் கொஞ்சம் டல்லாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 8 ரூபா 50 காசு. அதை விட இன்னும் கொஞ்சம் லாஸ்ட் குவாலிட்டி வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 ரூபா 3 ரூபா வரைக்கும் இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 18/4/2024 இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா டாப்பு வந்து 12 ரூபா, ரொம்ப லோ வந்து 3 ரூபா வரைக்கும் போய்ட்டுருக்கு. அங்கேருந்து நம்மளுக்கு வர்றதுக்கு 7 ரூபா ஆகிடும். 30 டன்னில் எடுத்துகிட்டு வரலாம், 35 டன்லேயும் வருது. உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு வரலாம். அங்கேருந்து எல்லாமே ஒன்று தான், சேம் மண்டி. இது எந்த வட மாநிலத்துலேயும் எல்லா ஒரு ப்ரொசீஜர் தான். லாரிக்கு சொல்லிவிட்டோன்னா டேரெக்டாக நம்ம இடத்துல வந்து இறக்கிடுவாங்க. நமக்கு இங்கே வர்றது பார்த்திங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்கு 7 ரூபான்னு வருது. கொஞ்சம் உள்ளன்னா ஒரு 8 ரூபா அது மாதிரி ஆகும், 1 ரூபா அதிகமாகும். நான் கொஞ்சம் கோயம்புத்தூர் அந்த கன்னியாகுமரி வரையும் போனோன்னா 8 ரூபா ஆகும். யாராவது போகணும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் பஞ்சாபில் கம்மியாக இருக்குது, அங்கே போய் எடுக்கலாம். இல்லை அவ்வளோ தூரம் போக முடியலன்னா யூபியில் கூட இருக்குது, ஆனால் கொஞ்சம் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வெயிட்டேஜ் வந்து லாஸ் வந்து நிறைய வரும். ஒரு லோடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200-300 கிலோ வெயிட்டேஜே லாஸ் வந்துடும். அந்த களிமண் இதில் ஏற்றுறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக காயும் போது அதுலேருந்து தூசாகி கீழே வந்துடும். அப்போ வெயிட்டேஜ் வரும். புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு லோடு யாருன்னா பண்ணாங்கன்னா கூட போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் வியாபாரம் பண்ணுங்கள். நீங்களே போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணான்னு நினைக்காதீங்க. வெயிட் லாஸ் வரும். எப்படி சொல்கிறது, காட்டுற ஒரு பொருளாக இருக்கும், ஏற்றுறது ஒரு பொருளாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து எடுங்க. நன்றி, வணக்கம்.